புறவழிச்சாலை திட்டத்திற்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை கண்டித்து கோவையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை நீலம்பூர் பகுதியில் உள்ள 1500 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகள் கையகப்படுத்தப்பட்டு புறவழிச்சாலை அமைக்கும் பணியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்தும் அப்பகுதி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நிலத்தை கையகப்படுத்துவது குறித்து அவற்றின் உரிமையாளர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிலங்களை கொடுக்க மறுத்து காந்திபுரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புறவழிச்சாலை பணியை மாற்றுப்பாதையில் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அத்தியாவசிய பொருட்கள் சப்ளை செய்வதை கெடுக்கும் நோக்கத்துடனும் 1500 ஏக்கர் விவசாய நிலங்களை எடுக்கும் நோக்கத்துடனும் 2000 வீடுகளை இடிக்கும் நோக்கத்துடனும் இந்த பைபாஸ் திட்டங்கள் இப்பொழுது துவக்கப்பட உள்ளன. வளர்ச்சிக்கு பைபாஸ் வேண்டும், ஆனால் யாரையும் பாதிக்காமல் மாற்று பைபாஸ் திட்டத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அரசுக்கு. அந்த மாற்று வழியிலே இந்த பைபாஸ் போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்றும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர்.